அன்றே சொன்ன இந்தியா. ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம் இந்தியாவை நோக்கி திருப்பிய உலக கண்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள பாண்டி கடற்கரையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலை நடத்தியவர்கள் 50 வயதான நவீத் அக்ரம் மற்றும் அவரது 24 வயதான மகன் சஜித் அக்ரம் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2 பேருமே பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. யூத் மக்கள் பங்கேற்ற கடற்கரையோர ஹனூகா எனப்படும் நிகழ்வின் போது பாண்டி கடற்கரையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கிறது. தந்தை மகன் இருவர் சேர்ந்துதான் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். தந்தை 50 வயதான நவீத் அக்ரம் சம்பவ இடத்திலேயே அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் மகன் சஜித் அக்ரம் மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலின் தன்மை மற்றும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதலாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சிட்னியின் யூத சமூகத்தை இலக்காக கொண்ட யூத வெறி தாக்குதல் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு 6 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். தாக்குதல் நடந்த பகுதிக்கு அருகில் நவீத் அக்ரமின் வாகனத்தில் மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சாதனம் உட்பட பல சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் சமீப காலங்களில் நடந்த மோசமான தாக்குதல் இதுவாகும். ஏற்கனவே 1,17,000 யூத மக்கள் வாழும் ஆஸ்திரேலியாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதில் இருந்தே யூத மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் சுமார் 166 யூத எதிர்ப்பு தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகள் ஆஸ்திரேலியாவில் நடந்துள்ளன. மெல்போர்னில் உள்ள அடாஸ் இஸ்ரேல் ஜெப ஆலயம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. முன்னதாக 2024 ஆண்டு அக்டோபரில் போண்டி அருகில் லியூவிஸ் கான்டினென்டல் கிச்சன் யூத எதிர்ப்பு பயங்கரவாதிகளால் தீ வைத்து அழிக்கப்பட்டது. இந்த வன்முறையில் தோராவின் ஹிப்ரு வரிகள் பொறிக்கப்பட்ட ஓலைச்சுவடி தீக்கு இரையாகின. சிட்னி மற்றும் மெல்போர்னில் உள்ள யூத தலைவர்கள் தங்களுக்கு பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலிய அரசின் கொள்கை யூத எதிர்ப்புக்கு எரியூட்டுவதாக குற்றஞ்சாட்டிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் யூத வெறுப்பின் புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் எச்சரித்திருந்தார். மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளின் தாயகமாக பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா நீண்ட காலமாக குற்றஞ்சாட்டி வருகிறது. உலகில் பல்வேறு இடங்களில் நடக்கும் பயங்கரவாத சம்பவங்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் ஈடுபடுவது தொடர்ந்து அம்பலமாகி வருகிறது. இதற்கு அந்த நாட்டு அரசும் இராணுவமும் நேரடியாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு அளிக்கும் ஆதரவே முக்கிய காரணம் என தொடர்ந்து பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் குற்றஞ்சாட்டி வருகிறது இந்தியா. இத்தகைய சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபட்டது பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி தூதர் ஹரிஷ் பர்வதோனி ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனி குட்ரோஸை மேற்கோள் காட்டி தாத்தா பாட்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டு பேர குழந்தைகளுக்கு பொருத்தமான எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என்று கூறிய ஹாரிஷ் ஐநா சபையின் அவசர சீர்திருத்தத்தின் தேவையையும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானால் தூண்டப்படும் பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் வெளிப்பாடுகளையும் இந்தியா தனது முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அழுத்தமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.